ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு சில நாட்களாக வீடியோ போட மாட்டேன். எதுன்னு பார்த்தா ரன்னிங் ஓடிட்டுருக்கேன். எதுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்எஃப் ஆர்மிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு காரணத்தால் வீடியோ போகிறதில்ல. சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் பண்ணேன். எல்லா இன்ஃப்ளூயன்ஸர் வந்து சொன்னாங்க இந்த ஷூ வாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதான் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் பண்ணேன். அந்த ஷூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நோசா ட்ரை 16. அது வீடியோ இப்போ காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஷூ. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஷூவில் என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தலை. ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா 9 தான். எப்பவுமே 27 தான் நான் வாங்குவேன். சிஎம் பார்த்தீங்கன்னா சரி 28 வாங்கினான்னு சொல்லிட்டு 9 சைஸ் தான் வாங்கினேன். 9 பத்தலை. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்க சொன்னாங்க. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி எனக்கு பத்தலை. இப்போ எதுக்குடா இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிகினராக ரன்னிங் ஓடிட்டு இருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வாங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஷூ இது நல்ல ஷூ தான். ஆனால் சைஸ் பொறுத்த வரையும் நீங்கள் சைஸ் பார்த்து கரெக்டாக வாங்கணும். இப்போ உங்களுடைய சைஸ் வந்து இப்போ ஸ்கேலில் நீங்கள் அழகுறேன்னு வச்சுங்க, காலில் ஒரு 25 வருதுன்னா நீங்கள் 27 28 வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷூ பொறுத்த வரையும் வேற எந்த ஷூ எனக்கு தெரியாது. இந்த ஷூ பொறுத்த வரையும் 25னா 28 வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்குது. எனக்கு அப்படி தான் இப்போ ரீசென்ட் டைமில் ஒரு மாரத்தான் போகிறதுக்கோசம் நான் ஒரு ஷூ ஒன்று வாங்கினேன். அந்த ஷூ தான் இது. ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கே தெரியாது உண்மையாக சொல்லணும்னா. இது இவ்வளோ வாங்கி என்னடா பயன் இல்லாத வேஸ்ட்டும் போச்சுன்னா, மாரத்தான்லாம் 20 வந்தேன், பிரச்சனை இல்லை, நல்லா எல்லாமே. இப்போ வந்து ஓடி பார்த்தீங்கன்னா இந்த ஷூ சைஸ் வந்து பத்தலை. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பத்தலை. அதனால கால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சு. இன்னும் மயிரா இந்த கால் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. அந்த நகம் இப்போ அந்த நகமே பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நேற்று தான் ஊசி போட்டேன். எனக்கு ஊசி போட்ட வச்சுதான் இப்போ நகம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷூ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வாங்குறது ஒரு கனவாகவே இருக்கும். ரன்னிங் வரதுக்கு ஃபாஸ்ட்டாக வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸ் 3 பேஸில் வரீங்கனாலும் ஓகே, பிகினர் இருந்தாலும் ஓகே, இந்த ஷூ கண்டிப்பாக வாங்குங்க. இது ஒரு ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. வாங்கிறதா சைஸ் மட்டும் சொல்லிட்டு பாருங்க. சைஸ் வந்து 25னா 28 வாங்குங்க, 28னா 30 தான். 2 எக்ஸ்ட்ரா வாங்க, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஷூ பொறுத்த வரையும் இங்கெல்லாம் கணக்கே இல்லை. வேறு ஷூனா வேறு மாதிரி இருக்கும் சைஸு. இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் கணக்கு இல்லை, டைட்டாக தான் வரும். கால் வந்து டைட்டாக வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் இடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு 6 நாள் தான் போட்டேன், எனக்கு கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி 7 கிலோமீட்டர் ஓடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஓடுவேன். அந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். அதை வருஷம் தான் இந்த ஷூ வாங்கினேன். பட் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இல்லை. இப்போ ஓடி வச்சு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போட முடியாது. என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்த அந்த ஷூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷூ வாங்க தான் இருந்தீங்கன்னா இந்த ஷூ வாங்குங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வாங்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வீடியோ நான் போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வாங்கி ஏமாந்துடக்கூடாது. யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளிப்கார்ட் ரிட்டர்ன் போடுறது ஆப்ஷன்லாம் இருக்காது. யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் போட முடியாது. அதுதான் வந்த உடனே ஷூ சைஸ் கரெக்டாக பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா 2 சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட இந்த ஷூ வாங்க போய் வாங்கன்னு. அதனால தான் இந்த ஷூ வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. பட் சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கணும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னஸாக இருக்குது. ஆனால் ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா ஷூ பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது. எஃப்எஃப் பிளாஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பம்ப் ஆகுது பாருங்க. சும்மா தூக்கி அடிக்குது, நல்லா இருக்கும். ஓடுற ஃபீலே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஷூ போட்டு எனக்கு ஓடுற ஃபீலே இல்லை. நல்லா ஷூ எனக்கு இப்போ கூட அவனுக்கு தரத்து மனசே வரல. 5500 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இப்படி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவே எதுக்கிட்ட வாங்கினேன் என்ன சொல்கிறாங்க ஷூ. அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ யாரா வாங்க போகிறீங்கன்னா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வாங்கிங்க. அதோட பெஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டெய்லி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாங்குவோம் கண்டிப்பாக இந்த ஷூ. நான் ஓடுறதுக்கு ஹீட்டே ஆகலை. கால் பார்த்தீங்கன்னா ஹீட்டே ஆகலை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கால் பார்த்தீங்கன்னா போய் எனக்கு டச் ஆகி கால் சின்ன சைஸ் இருந்துச்சு. டச் ஆகி பார்த்தீங்கன்னா கால் நகமே போகிற அளவுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யார் ஷூ வாங்க போகிறேன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.